ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நான் காத்திருந்து சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே, இந்த நாளில் எனக்கு ஒரு விசேஷத்தை நன்மை நடக்காதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கீங்களா? காத்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் விசேஷித்த நன்மையான காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறாராம். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 31:24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, இந்த நாட்டில் திடமனதாயிருங்கள், அவர் இந்த நாளில் அந்த காரியத்தை அவர் ஸ்திரப்படுத்துவாராம். எந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்திரம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த காரியத்தெல்லாம் ஸ்திரப்படுத்தும்படியாக, விசேஷமான காரியங்களை செயல்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளில் பார்க்கிறோம், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்துவாராக என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த இடத்துல திடமனதாக இருங்கள், அவரே உங்கள் காரியத்தெல்லாம் நினைச்சுவார், ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் காத்திருந்த காரியத்தில் அந்த காரியம் ஸ்திரமாக இருக்கும்படியாக, நிலைத்திருக்கும்படியான காரியத்தை தேவன் உன்னதத்திலிருந்து உங்களை செய்து உங்களை கனப்படுத்த போகிறார். உன்னதமானவர் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே உன்னதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். விசேஷித்த நன்மையானதை நீ காத்திருந்த காரியத்திலே பெற்றுக்கொள்ள போகிறாய். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வரப்போகிறது. எத்தனை நாட்கள் நீ காத்திருந்தாயோ, காத்திருந்ததுக்குரிய பலன் கடந்து வருகிறது. அந்த பலன் வரும்போது நீ கல்லுகளை போல சட்டைகளை அடித்து எழும்ப போகிறாய். இந்த நாட்டில் எதற்கெல்லாம் ஓடினாயோ, எதிலெல்லாம் களைப்படைந்து போனாயோ, அந்த காரியத்திலெல்லாம் அவர் ஒரு புதிய பலனை கொடுத்து உன்னை ஆளுகை செய்ய போகிறார். ஏன்னா சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு ஒரு சத்துவத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே இன்றைக்கு அந்த சத்துவத்தை உனக்கு கொடுக்க போகிறார். நீ திடமனதாயிரு, உன்னை ஸ்திரப்படுத்தும்படியாக இந்த காரியங்கள் சம்பவித்து கொண்டிருக்கிறது. நீ நிலைத்திருந்து கனி கொடுக்கும்படியாக, நீ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் உன் குடும்பத்திற்குள்ளாய் இந்த நாளிலே கடந்து வரப்போகிறது. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வரப்போகிறது. இந்த நாட்களில் ஏன் சோர்ந்து போயிருக்கிற? அவர் உன்னை ஸ்திரப்படுத்தும்படியாய் கடந்து வந்து விட்டார். ஏன் மனமுடைந்து போய் அமர்ந்திருக்கிறாய்? எழும்பு. இந்த நாட்களில் எழும்பி நீ காரியத்தை நடப்பி அவர் உனக்கு காரியத்தை செயல்படுத்தும்படியாக உனக்கு முன்பாய் கடந்து வருவார். அதனாலதான் இங்க பார்க்கிறோம், திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து காரியத்தை செய்யுங்க. அவங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்தி அவர் உங்களை ஆளுகை செய்ய போகிறார். பயப்படாதீங்க, தைரியமாக துணிஞ்சு செய்யுங்க. ஏன்னா அவங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்த போகிறார் இல்லையா, உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் இல்லையா. அவர் சொல்லியிருக்கிறார், உங்களை திக்கற்றவனாய் விடேன், நான் உங்களோடு கூட வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா. இன்றைக்கு வந்து உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி நீங்கள் திடமனதாக இருந்து காரியத்தை நடத்தும்படியான காரியத்தை செய்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனை மித்துதிக்கிற சூத்திரிக்கிறையா. உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, எந்தெந்த காரியங்களை மனம் உடைந்து போயிருக்கிறாங்களோ, அந்தந்த காரியங்களில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி ஆண்டவரே இந்த நாட்டில் நிலைத்து நிற்கும்படியான காரியத்தை ஆண்டவரே நீர் செயல்படுத்தப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. ஆண்டவரே ஒரு மனதோடு கூட எல்லா காரியங்களையும் செய்ய, ஒரு மனதாய் ஜெபிக்க, ஆண்டவரே ஒரு மனதோடு கூட காரியங்களை குடும்பமாய் இணைந்து செயல்படுத்தும்படியாக அவருடைய இருதயத்தை நீ சிறப்படுத்தப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாட்களில் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல உன் சிறையிருப்பை திருப்பின வார்த்தையின்படி இந்த நாட்கள் அவருடைய சிறையிருப்புகள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.